ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன். அதாவது எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுல வந்து 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க எப்படி ஃபில்அப் பண்ணணும், 40 வயசுக்கு உள்ளவங்களுக்கு எப்படி அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விதமாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க எப்படி இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வீடியோவில் போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். இப்போ நான் போடுற வீடியோ வந்து 40 வயசுக்கு கம்மியாக உள்ளவங்க. ஏன் அந்த 40 வயசை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, அந்த முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் அப்படின்னோம்னா இப்போ எஸ்ஐஆர் மாதிரியே இதுக்கு முன்னாடி ஒரு தீவிர திருத்தம் எப்போ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2002 அந்த எஸ்ஐஆர் ஃபார்மில் உள்ளவங்க அந்த எஸ்ஐஆர் லிஸ்ட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்க 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க. அவங்க தான் எப்படி ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லிட்டேன். இப்போ நம்ம 2002 அந்த எஸ்ஐஆரில் நம்ம இல்லை, ஓட்டர் லிஸ்ட்டில் நம்ம இல்லை அப்படின்னோம்னா அப்போ 40 வயசுக்கு கம்மியாக இருக்கும். ஏன்னா இப்போ 2002 இப்போ 2025ங்கிறதுனால 40 வயசுக்கு கம்மியாக உள்ளவங்க இப்போ வந்து ஒரு 35 வயசு 36 வயசு இந்த மாதிரி உள்ளவங்க எப்படி இந்த ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ இதில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நீங்கள் இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி பென்சிலில் வந்து ஃபில்அப் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் கரெக்டானு பார்த்துட்டு பேனால் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தெரியல அப்படின்னாலும் அந்த இடத்த வந்து அப்படியே விட்டுருங்க. இல்லை பென்சிலில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த பிஎல்ஓ இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட போய் தானே கொடுக்க போகிறோம். அவங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸுமே தெரியும். அவங்க கூட செக் பண்ணி அதை ஆன்லைன்லேருந்து பார்த்துலாம் எடுத்துருவாங்க. அதனால எதுவும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் எழுதுங்க. அதை எழுதிட்டு நம்ம அவங்கள்ட்ட சொன்னோம் அப்படின்னோம்னா அவங்க வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை நம்ம அப்புறமேல் பேனால் எழுதிக்கலாம். அதே மாதிரி இதை நம்ம ஃபில்அப் பண்ணி கொடுக்குறதுக்கு எந்த ஃபார்மும் ப்ரூஃபு எதுவுமே தேவை கிடையாது. ஆனால் நம்ம கையில் எல்லாமே வச்சுக்கிறது நல்லது. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்னு. ஃபர்ஸ்ட் எடுத்துன்னா பிறந்த தேதி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தோம்னா உங்களோட பிறந்த தேதி, டேட்டு, மந்த்து, இயரில் பார்த்தோம்னா அந்த 4 டிஜிட் வர்ற மாதிரி உங்களோட ப்ரூஃபில் கரெக்டான என்ன இது இருக்கோ அதை கொடுங்க. சப்போஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து பிறந்த தேதி ஒரு தேதியாக இருக்கும், ஆனால் சர்டிஃபிகேட்ல எல்லாம் வேறு தேதியாக வாங்கியிருப்பாங்க. அதனால எப்பொழுதுமே இந்த மாதிரி ஃபார்ம் ஃபில்அப் பண்றப்ப சர்டிஃபிகேட்ல என்ன டேட்டு, என்ன மந்த், என்ன இயர் இருக்கோ அதை தான் ஃபில்அப் பண்ணணும். அடுத்து வந்து ஆதார் எண் கேட்டிருக்காங்க. ஆனால் விருப்ப தேர்வு, அதாவது மண்டேட்டரி கிடையாது. கண்டிப்பா நீங்க இதை கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இல்லை, உங்களோட ஆதார் கார்டை இவங்கள்ட்ட கொடுக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை, எழுத விருப்பம் இல்லைன்னா நீங்க அதை வந்து விட்டுறலாம், ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து வந்து கண்டிப்பா இந்த மொபைல் நம்பர் அதை வந்து கொடுங்க. ஏன்னா நம்ம வந்து எலெக்ஷன் வர்ற சமயத்தில் நம்ம எந்த இடத்துல போய் ஓட் போட போறோம் அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஃபார்ம் வந்து நமக்கு அக்செப்ட் ஆயிடுச்சா ரிஜெக்ட் ஆயிடுச்சா அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். அதனால உங்களோட இப்போ ஒர்க்கிங் கண்டிஷன்ல உள்ள மொபைல் நம்பர் என்னவோ அந்த மொபைல் நம்பரை கொடுங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம ஃபில்அப் பண்ணியிருக்க ஃபார்ம் வந்து 40 வயசுக்கு கம்மியாக உள்ளவங்க, 93ல் தான் நம்ம அவங்க வந்து பிறந்திருக்கிறாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் நம்ம இப்போ வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, தந்தையின் பெயர் இல்லாட்டி பாதுகாவலரின் பெயர். அதாவது இது வந்து இந்த ஃபார்ம் வந்து யாரோடது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட தந்தையோட பெயர் வந்து கேட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்களோட தந்தையோட பெயர் வந்து சண்முகம் அப்படின்னு போட்டாச்சு. அடுத்து பார்த்தோம்னா தந்தையோட வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் அவங்களோட அதாவது இந்த ஃபார்ம் வந்து ராணி ஒருத்தவங்களோடது அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ராணி ஒருத்தவங்களோட ஃபார்ம் அப்படின்னம்னா ராணியோட அப்பா வந்து சண்முகம், அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் எழுதியாச்சு. ராணியோட அம்மா பேர் வந்து ஜோதி, அவங்களோட ஓட்டர் ஐடியுமே இதெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னம்னா எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னம்னா இது பண்ணிக்கோங்க. சப்போஸ் அந்த மாதிரி அவங்கெல்லாம் இப்போ இல்லை, அவங்க டெத் ஆயிட்டாங்க, நீங்க சும்மா ஒரு கோடு மாதிரி ஸ்லாஷ் மாதிரி போடலாம். அடுத்து துணைவரின் பெயர் அப்படின்னம்னா இப்ப ராணிங்கிறவங்களுக்கு தான் நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்றோம். ராணியோட வீட்டுக்காரரோட பேர் வந்து ராஜா. ஓகேங்களா. இது எல்லாமே சும்மா ஒரு கற்பனைக்காக நானா ஒரு நேம் கிரியேட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன். அப்புறம் வந்து அந்த துணைவரோட வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் அதை இது பண்ணிக்கணும். ஓகேங்களா. புரிஞ்சிருச்சுங்களா. இப்ப மேல உள்ளது 40 வயசுக்கு கம்மியா உள்ளவங்களும் சரி 40 வயசுக்கு அதிகமா உள்ளவங்களும் எல்லாரும் இதே மாதிரி தான் ஃபில்அப் பண்ணணும். ஜஸ்ட் டேட்டு, ஆதார் கார்டு, மொபைல் நம்பர், அவங்க அப்பா அம்மா, வீட்டுக்கார் அதாவது ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட், அவங்களோட ஓட்டர் ஐடி, அவ்வளவுதான். மேல உள்ளது ரொம்ப ஈஸி. கீழே உள்ளதுல தான் எல்லாருமே வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. என்னன்னா கீழே வந்து செப்பரேட் பண்ணி இங்கிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுல ஆனா கரெக்டா கிளியரா கொடுத்துருக்காங்க. முந்தைய சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்னம்னா முந்தைய எஸ்எல்ஆர்னா என்னது, 2002ல உள்ள வாக்காளர் பட்டியல்ல முந்தைய 2002 வாக்காளர் பட்டியல்ல யார் இருந்திருப்பா, அந்த 40 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் இந்த லிஸ்ட்ல வந்திருப்பாங்க. ஓகேங்களா. அவங்களோட டீட்டெயில்ஸ் தான் இதுல வந்து எழுதணும். இப்ப நம்ம ஃபில்அப் பண்ணிருக்கிறது யாரு, முந்தைய 2002ல இவங்க இருக்கிறாங்களா இல்ல. ஏன்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன 93. கண்டிப்பா இந்த 2002ல அவங்க வந்து இல்ல. அப்ப அவங்க எல்லாம் எங்க ஃபில்அப் பண்ணணும், இது. அப்ப 40 வயசுக்கு கம்மியா உள்ளவங்க எல்லாம் ரைட் சைடு மட்டும் ஃபில்அப் பண்ணுங்க. 40 வயசுக்கு அதிகமா உள்ளவங்க எல்லாம் லெஃப்ட் சைடு ஃபில்அப் பண்ணுங்க. மேல உள்ளதை காமனா எல்லாருமே ஃபில்அப் பண்ணணும். மேல உள்ளது ரொம்ப ஈஸி தான், எல்லாருமே ஃபில்அப் பண்ணிடலாம். கீழே உள்ளதுல தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறோம். அது ரொம்ப ஈஸி தான். எப்படின்னு சொல்றேன். இங்க என்ன சொல்லிருக்காங்க, முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர். வாக்காளர் யாரு, இந்த ஸ்லிப்புக்கான வாக்காளர் யாரு, ராணி. அந்த ராணியோட உறவினர் பெயரை மென்ஷன் பண்ணுங்க. ராணியோட உறவினர் அப்படின்னம்னா நம்ம டக்குன்னு ராஜாவோட எழுதலாமேன்னு நிறைய பேத்துக்கு தோணும். ஆனா இந்த ராஜானா ராணியோட வீட்டுக்காரர் தான் ராஜா.
அப்போ ராஜா வந்து முந்தைய எஸ்எல்ஆரில் வந்திருப்பாங்களா, வந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் அப்போ வந்து 40 வயசுக்கு கம்மி தான். அதனால இவங்க வந்திருக்க மாட்டாங்க. அப்போ முந்தைய எஸ்எல்ஆரில் யார் இருப்பாங்க? இந்த ராணியோட அப்பா அம்மா 2 பேர்த்துல அவங்க 2 பேர் தான் வந்திருப்பாங்க. அப்போ அந்த 2 பேர்த்துல தான் யாரோ ஒரு பேரை எழுதணும். ஓகேங்களா? அப்போ ராணியோட அப்பா யாரு? சண்முகம். அவங்க பேர் எழுதியாச்சு. அவங்களோட அடையாள அட்டைன்னு எழுதியாச்சு. இப்போ சண்முகமோட அந்த ஓட்டர் ஐடியில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட உறவினர் பெயர் போட்டிருப்பாங்க. சண்முகத்தோட அப்பா பேர் இருக்கும். அதாவது இந்த ராணியோட தாத்தா பேர் இருக்கும். இது வந்து நமக்கு உங்களுக்கு தெரியலனாலும் உங்களோட சண்முகம் அவங்களோட ஓட்டர் ஐடி வச்சிருந்தீங்க அப்படின்னம்னா அதில் வந்து பின்னாடி வந்து போட்டிருப்பாங்க இந்த மாதிரி ஃபாதர் ஆஃப் அப்படின்னு. எல்லாத்துக்குமே தாத்தா பேர் தெரிஞ்சிருக்கும் தானே, அதனால நீங்கள் இதை எழுதிடலாம். உறவினரின் பெயர்னா யாரு? இந்த வாக்காளர் வந்து ராணி, ராணியோட உறவினர் ராணியோட அப்பா சண்முகம், சண்முகத்தோட அப்பா யாரு? மூக்கையன். தலையை சுற்றி வருது பார்த்தீங்களா? இப்படிதான் வரும். உறவினரின் பெயர் வந்து மூக்கையன். இந்த மூக்கையனும் சண்முகமும் என்ன உறவு முறை? தந்தை. ஓகேங்களா? அடுத்து இவங்க வந்து எந்த மாவட்டம்? அதாவது இவங்கன்னா யாரு? இந்த சண்முகம். மேபி இப்போ ராணி வந்து கல்யாணம் பண்ணி தஞ்சாவூருக்கு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோ. ஆனால் இங்கே ஏன் கும்பகோணம்னு போட்டிருக்கோம்? அவங்க அப்பா வந்து எந்த ஊர்? அவங்க அப்பா வந்து 2002 எங்கே ஓட்டு போட்டாரு, எந்த மாவட்டத்தில் இருந்தாரோ அதை எழுதணும். இப்போ சப்போஸ் சண்முகம் வந்து வேற ஒரு ஊர்ல இருக்கலாம், திருச்சியில இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல மாவட்டம்ங்கிறது, ஏன்னா அதை வச்சுதான் நம்ம எதை எடுக்க முடியும்? சட்டமன்ற தொகுதியின் எண்ணு, பாகம், வரிசை எண்ணு இதெல்லாம் எடுக்க முடியும். அப்ப 2002 ஓட்டர் லிஸ்ட்ல அவங்க அப்போதைக்கு எந்த மாவட்டத்துல இருந்தாங்க அப்படிங்கிறத இதை மென்ஷன் பண்ணணும். அப்போ மாவட்டம் கும்பகோணம், மாநிலம் வந்து தமிழ்நாடு. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? சட்டமன்ற தொகுதியின் பேர். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ சண்முகம் அவங்க வந்து எந்த சட்டமன்ற தொகுதியில் இருந்தாங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கேட்டு எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இது சப்போஸ் இப்போ ராணிங்கிறவங்களுக்கு தெரியலன்னா அவங்க அப்பா கிட்ட கேட்டு தான் இதை எழுதி ஆகணும். அப்போ அந்த சட்டமன்ற தொகுதியோட எண்ணு, பெயர், பாகம் எண், வரிசை எண் இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இதை வச்சு என்ன பண்ணிடலாம்னா அந்த பிஎல்ஓட்ட நம்ம கொடுக்குறோம் அப்படின்னம்னா அவங்க வந்து நெட்ல இருந்து பார்த்து எடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதனால இது தெரியலன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் பேனிக் ஆக வேணாம். அவங்களே எல்லா டீட்டெயில்ஸும் இதெல்லாம் பார்த்து ஃபில்அப் பண்ணிடுவாங்க. சப்போஸ் நீங்க நெட்ல இருந்து பார்த்து எடுக்கிறீங்க, உங்களுக்கு தெரியுது அப்படின்னா இதெல்லாம் வந்து நீங்க பென்சில்ல ஃபில்அப் பண்ணிட்டு போயிருங்க. அவங்களும் கையில வச்சிருப்பாங்க, பிஎல்ஓ வச்சிருப்பாங்க. அது ரெண்டும் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை வந்து நம்ம பேனால மாத்திக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது மாதிரி வந்து 2 ஃபார்ம் கொடுப்பாங்க. மேல வந்து நம்மளோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ஒட்டுற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. அப்ப 2 ஃபார்ம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா ஒன்னு வந்து பிஎல்ஓ வச்சுப்பாங்க, ஒன்னு வந்து நம்மளோட இதுக்கு. இப்போ எப்படி நம்ம பேங்க்ல போய் பணம் கட்டினோம்னா ஒரு ரெசிப்ட் நம்ம கஸ்டமர் காப்பி நம்ம வச்சிருக்கோம், அதே மாதிரி நம்மள்ட்ட ஒரு காப்பி இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா லாஸ்ட்ல வந்து சைன் பண்ணணும். அதுல என்ன சொல்லிருக்காங்க? வாக்காளர் அல்லது வேறு எந்த வயது வந்து குடும்ப உறுப்பினரின் கையெழுத்து. அதாவது இப்ப இந்த வாக்காளர் வந்து ராணியோட இதை நம்ம ஃபில் பண்ணிருக்கோம். ஆனா ராணி இப்ப வந்து வெளியூர்ல ஏதோ இப்ப வேலையா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுக்காக ராணி அங்க இருந்து வர முடியாது. அதுக்காக என்ன சொல்லிட்டாங்க? வாக்காளர் அல்லது வேறு எந்த வயது வந்து குடும்ப உறுப்பினர். அந்த ராணியோட குடும்ப உறுப்பினர் யாரு வேணாலும் இதுல வந்து கையெழுத்து போடுங்க, குடும்ப உறுப்பினர். ஓகேங்களா? அவங்க கையெழுத்து போட்டுட்டு அவங்க என்ன பண்ணணும்? உறவை வந்து குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கையெழுத்தோ அப்படி இல்லாட்டி அவங்கள கையெழுத்து போட தரலன்னா கைரேகை வச்சுட்டு அந்த ராணி வரமுல்ல அப்படிங்கறதுனால ராணியோட உறவு யாரு? இப்ப ராணியால வரமுல்ல, ராணியோட அப்பா சண்முகம் தான் இதை போய் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னம்னா சண்முகம் சைன் பண்ணிட்டு பக்கத்துல என்ன பண்ணிருந்தோம்? அவங்களோட உறவு முறை என்ன? ராணியோட அப்பா அவங்க. அந்த டீட்டெயில்ஸ் வந்து எழுதிக்கணும். ஏன்னா இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுக்காக நம்ம வந்து வெளியூர்ல இருந்து இதுக்காக வர முடியாது. அதனால இந்த ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம கையெழுத்து போட்டு கொடுத்தோம்னா இப்ப நம்ம இந்த கொடுத்துருக்கிற மேல உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அந்த பிஎல்ஓ வந்து அவங்களோட அந்த டேப் மாதிரி வச்சிருப்பாங்க. மேல அந்த பார்கோட் ஸ்கேன் பண்ற மாதிரி இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணி பார்த்து இந்த டீட்டெயில்ஸும் அவங்கள்ட்ட உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அவங்க எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னம்னா இந்த இடத்துல வந்து சைன் பண்ணிடுவாங்க. வாக்குச்சாவடி நிலைய அலுவலரின் கையொப்பம். உங்கள்கிட்ட கொடுக்குற ஃபார்ம்ல இதுல அவர் சைன் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சைன் பண்ணியிருக்காரான்னு பார்த்துட்டு அவர் ஒரு காப்பி வச்சுப்பாரு, நீங்க ஒரு காப்பி வச்சுக்கோங்க. இந்த இதெல்லாம் வந்து இப்போ December 4 வந்து லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அதுல இருந்து ஒரு 30 days பக்கம் நமக்கு டைம் தருவாங்க. அதுல ஏதாச்சும் நம்ம சரியா யாராச்சும் விட்டு போயிட்டாங்க, சரியா ஃபில்அப் பண்ணாம இருக்கு, ஆட் ஆகல அப்படின்னோம்னா திருப்பி நம்ம அதை வந்து கிளைம் பண்ணிக்கிறதுக்கு நம்மள்ட்ட உள்ள இந்த ஃபார்ம் தான் வந்து நமக்கு பேசும். அதனால வந்து இந்த ஃபார்மை வந்து நீங்க ஒரு போட்டோவே எடுத்து வச்சுக்கோங்க. ஃபில்அப் பண்ணிட்டு அவர் கையெழுத்து போட்டு முடிச்சதுக்கு அப்புறமேல ஒரு போட்டோ ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அவங்க கையிலையும் கொடுப்பாங்க, அதை வாங்கி நீங்க பத்திரமாவும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.